என் பேர் வனஜா. நாங்கள் அண்ணா நகர்லேருந்து வரோம். சைட்டு பார்க்குறதுக்கு வந்தோம். சைட்டு எல்லாமே பிடிச்சிருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்கூலு பக்கத்தில் இருக்குது. அந்த பைபாஸும் பக்கத்தில் இருக்குது. கோயம்பேடுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்குற மாதிரியெல்லாம் சூப்பராக இருக்குது. அதான் இடம் பிடிச்சிருக்குது. நான் புக் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா வருது. மெயினாக தண்ணி தான். அதுவே தண்ணி சூப்பராக இருக்குது. நாங்கள் குடிச்சு கூட பார்த்தோம். தண்ணி நல்லா இருக்குது. பக்கத்தில் வீடுங்க இருக்குது. நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது. பக்கா பாதுகாப்பு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே வாங்கினா கூட வீடு கட்டிட்டு வரலாம். நான் வீடு கட்ட போகிறேன் இப்போ. வணக்கம் நேயர்களே. சென்னையில மாதவரத்துல இருந்து ஞாயிறு போகக்கூடிய வழியில ஆன் ரோட்ல குடியிருப்புகளுக்கு மத்தியில புதிய மனைப்பிரிவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தனிகை எஸ்டேட்ஸ் நிறுவனம். இந்த மனைப்பிரிவு பற்றிய தகவல்களை தர அடுத்ததாக இங்கே இணைகிறார் தனிகை எஸ்டேட்ஸ் வைஸ் பிரசிடென்ட் திரு ராமகிருஷ்ண ரெட்டி அவர்கள். கோமதி அம்மன் நகர் லேஅவுட் எல்லாமே நம்ம போட்ட லேஅவுட் தான். இதே ரெடில்ஸ் சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சைட் போட்டிருக்கோம். ரெடில்ஸ், திருவள்ளூர் இந்த மாதிரி ஏரியாவில். இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிற சைட்டு பார்த்தோன்னா அருமந்தை பஜார். இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா அருமந்தை பஜாருக்கு அப்படியே பேக் சைடு தாங்க புது சைட்டே வருது. மெயின் ரோட் சைட்டு தாங்க. ரைட்டில் திருமணா சைட்டு. அருமந்தையில் எல்லா வசதியுமே இருக்கும். இங்கே சூப்பர் மார்க்கெட்லேருந்து, பேங்க்லேருந்து, ஏடிஎம்லேருந்து, கல்யாண மண்டபம், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மேக்ஸிமம் இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா நகை கடை முதல் கொண்டு டெக்ஸ்டைல்ஸ் வந்து பக்கத்து எல்லாமே இருக்குங்க. திருநெல்வேலி போகிற ரூட் இது. பேக் சைடு வந்து ரெடில்ஸ் போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா நம்ம சைட்டுக்கு போகிற ரூட், அதாவது ஞாயிறு போகிற மெயின் ரோடு, மாதாவரம் டு ஞாயிறு போகிற ரூட் இது. அதே மாதிரி ரைட்டில் திரும்பினா மாதாவரம் மூலக்கடை போகிற மெயின் ரோடு தாங்க இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் வெறும் 9 கிலோமீட்டர் தான். மூலக்கடை 14 கிலோமீட்டரு. ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு 10 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு மெயினான ஏரியா. சென்னை 6,67,000 பின்கோட் நம்பருக்குள்ளேயே நம்ம லேஅவுட் போட்டிருக்கோம். இந்த பஜார்லேருந்து பார்த்தோன்னா வெறும் 400 மீட்டர் தான் சைட்டு. புது சைட்டு லான்ச் பண்ண போகிறோம். வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்க நிறைய வீடுகள்லாம் பார்க்க முடியுது. அது வந்து ஃபேஸ் 1 எப்படி சார்? ஆமாங்க சார். ஃபேஸ் 1 ஏற்கனவே போட்டிருக்கோம். அது ஃபுல்லாக வீடு இருந்துச்சு. நம்ம பேக் சைடு நிற்கிற இடம் தான் ஃபேஸ் 1. அது ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 வீடு வந்துருச்சு. அது பக்கத்தில் ஃபேஸ் 2 லாஸ்ட் டைமாக நம்ம பேசியிருக்கோம். அது வந்து ஃபேஸ் 2, இது வந்து ஃபேஸ் 3. இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிறோம் சார். ஏற்கனவே வந்து ஃபேஸ் 1 and 2 வந்து முடிச்சுட்டு 3 வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? லான்ச் பண்ண போகிறோம். சரி, நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே மக்கள் லைவாக குடியிருக்கிறாங்க. ஆமாங்க சார். நம்ம சைட்டில் உடனே வீடு கட்டலாம் இல்லையா? தாராளமாக சார். சரி, இப்போ நம்ம ஃபேஸ் 3 வந்து என்ன அப்ரூவ்டு, எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து இங்கே பிளாட் இருக்குது? சிஎம்டி வித் ரெரா அப்ரூவ்டு. சைஸ் வந்து மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த சைஸ் இருக்குது சார். இதில் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 600, 800, 1000, 1200 எல்லா சைஸுமே இருக்குது. எல்லா சைஸுமே இருக்குது. ஃபேஸிங் சார்? எஸ் சார், ஆல் ஃபேஸிங்குமே இருக்குது. நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் எல்லாமே இருக்குது. சைட்டு நியூ சைட்டு தான் இல்லையா? ஆமாம், புதுவில் விட்டு தான் சார். இப்போ தான் பிடிச்ச பிளாட்டை வாங்கிக்கலாம் தாராளமாக. கார்னர் இருக்குல்ல சார்? இருக்குது சார். இந்த கார்னர் அவைலபிள், இந்த கார்னர் அவைலபிள், எல்லாமே கார்னர் அவைலபிள் தான். நார்த் ஈஸ்ட் கார்னர் கூட இருக்குது இப்போ? இருக்குது. சரி, நம்ம சைட்டுக்குள்ள வந்து 2 ரோடு கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். ரோடில் என்ன சைஸு? ரோடு இந்த ரோடு 30 ஃபீட் ரோடு சார். 24 ஃபீட் ரோடு. மெயின் ரோடு வந்து 30. இப்போ நம்ம இருக்கிறது இல்லையா? ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. இன்னர் ரோடு 24. ஆமாங்க சார். இப்போ வந்து அந்த 30 ஃபீட் ரோடு மேலே பிளாட் வாங்கிக்கலாம் தாராளமாக. அதுவும் கார்னர் பிளாட்டை கூட வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம் சார். நம்ம சைட்டு வந்து நியூ சைட்டு தான். எப்போ லான்ச் பண்ண போகிறீங்க சார்? இது லான்ச்சே பண்ண மாட்டேன் சார். ஏன்னா ஃபேஸ் 2 லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டேன். லான்ச் பண்ணலாம் தான் சில வீடியோ நம்ம ரன் பண்ணுது. பார்த்தோன்னா அவ்வளோ பிளாட் புக்கிங் ஆயிடுச்சு. எங்களுக்கு சைட்டு முடிஞ்சு போச்சு. இதுவும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் ஃபுல்லாக சேல் ஆகிடுச்சு, புக்கிங் ஆயிடுச்சு. ஆமாம், இதுவும் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக்கிங் நடந்துட்டு இருக்கு நமக்கு. சரி, மக்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்கல்ல இந்த ஏரியாவில்? கண்டிப்பாக. என்ன காரணம்? ஏன்னா மாதவரம் ரெடில்ஸுக்கு மிடில் ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இடம் பார்த்தோன்னா அருமந்தி தான் சார். அது எல்லாமே மெயின் ரோட்டில் சைட். நம்மள்து என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா சார். அது தாண்டி தான் நம்ம சைட்டுக்குள்ளே வரோம். லெஃப்ட் சைடு நம்ம இங்கே வந்து பார்த்தா தெரியும் பாருங்க. நான் ஒண்டலூர் டு மீஞ்சூர் போகக்கூடிய அவுட்டர் ரிங் ரோடு ரொம்ப நியர்பை. பக்கத்தில் குளோபல் ஸ்கூலு. நம்ம சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனால் அருமந்தை பஜார். நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தா அவுட்டர் ரிங் ரோடு, ரைட் சைடில் பார்த்தா அருமந்தை பஜார் இல்லையா? ஆமாங்க சார். சரி, இப்போ நம்ம சைட்டுக்கும் அவுட்டர் ரிங் ரோடுக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்கும்? வெறும் 300 மீட்டர் தாங்க சார். 300 மீட்டர் தான். அவ்வளோதான். பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது? ஆப்போசிட்டில் பஸ். நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் தான் சார் பஸ் ஸ்டாப். சைட்டு வாசலே பஸ் நிற்குது. கோயம்பேடுலேருந்து டேரெக்டாக பஸ் இருக்குது. பாரிஸ்லேருந்து இங்கே டேரெக்டாக பஸ் இருக்குது. மாதாவரத்துலேருந்து வரோம். ரெடில்ஸ் வந்து நிறைய பஸ் இருக்குங்க. சிட்டிக்குள்ள வந்து பஸ் வரணும்னு சொன்னீங்க. பஸ் நம்பர் சொல்ல முடியுமா சார்? தாராளமாக சொல்கிறேன் சார். கோயம்பேடுலேருந்து வர பஸ் பார்த்தோன்னா 114C வரும். 50 ரெடில்ஸ் வந்து நிறைய பஸ் 57C இருக்குது. மாதவரம் வந்து 38G. இந்த மாதிரி நிறைய பஸ் இருக்குது சார். இங்கே இப்போ பஸ் வந்து அடிக்கடி இருக்குது இல்லையா? அடிக்கடிக்கு இருக்குது. இப்போயே நீங்கள் 2 பஸ்ஸை பார்த்துருப்பீங்க பாருங்க. ஆமாம், வரும்போதே பார்த்தேன். சரி சார், இப்போ சிட்டிக்குள்ள வந்து மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் மெட்ரோ எங்கே வரைக்கும் வருது? இப்போ மெட்ரோ பொறுத்தவரையிலும் ஆல்ரெடி மாதாவரத்தில் மெட்ரோ ஒர்க் நடந்துருக்கு. இது இல்லாமல் ரெடியூஸ் டோல்கேட், நல்லூர் டோல்கேட் வரல மெட்ரோ வந்து அப்கமிங் மெட்ரோ வரப்போகுது. உங்களுக்கு 2 மெட்ரோக்கு சென்டரில் தாங்க நம்ம சைட்டே இருக்கோம். நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நிறைய மக்கள் வந்து வீடியோ எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. இங்கே வந்து குடிக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்குது?
சூப்பராக இருக்கும் சார் தண்ணி. அப்படியே குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். நான் இப்போ தண்ணியை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம பில்டிங் கட்டுறோம் பாருங்க, ஆமாம், அங்கேயே தண்ணி போர் இருக்குது. இங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே அவங்க தான் கிரவுண்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. நம்ம சைட்டில் வந்து பிளாட் வாங்கும்போது இந்த கிரவுண்ட் வாட்டர்லேயே வந்து வீடு கட்டிடலாம் இல்லையா? தாராளமாக கட்டிக்கலாம் சார். அது நல்ல குட் வாட்டர். ஆமாம்மா. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் தான் இருக்குது சார்? பார்க்குற டிஸ்டன்ஸில் ஜேஎஃப்சி குளோபல் ஸ்கூலும் பைபாஸ் பக்கத்தில் இருக்குது. அதுவும் குளோபல் ஸ்கூல் இல்லையா? குளோபல் ஸ்கூல். ஆமாம்மா. அது இல்லாமல் ரெடிஸ் டோல்கேட் கிட்ட வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி கட்டிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அருமந்தை பஜார்லேருந்து ரைட்டிங்ஸ் எடுத்துருப்போம்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. எல்லாமே பக்கத்தில். இல்லாமல் ரெடிஸில் இருக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லா பஸ்ஸுமே நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு போவோம். ஸ்கூல் காலேஜ் பஸ் தான் சைட்டுக்குள்ளே வருது. ஆமாம்மா. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் கொள்ள போயிடலாம். கண்டிப்பாக. இப்போ நம்ம சைட்டில் வந்து என்ன ப்ரைஸுக்கு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்க? 3000 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. 3000 ரூபா. ஆமாம்மா. கார்னர் பிளாட் மட்டும் 3100 வரும். ஜென்ரல் மற்ற எல்லா பிளாட்டுமே 3000. கார்னர் மட்டும் 3100 ரூபா. ஆமாம்மா. இந்த ப்ரைஸ் ஏதாவது நெகோஷியபிள் எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க சார், ஏன்னா இன்க்ளூடிங் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பட்டாலேருந்து இன்க்ளூடிங் பண்ணி தரதுனால தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டாம் ஃப்ரீ. ஃப்ரீ. ப்ரைஸ் வந்து 3000 ரூபா, 3100 ரூபா, ரெண்டு ப்ரைஸ். ஆமாம்மா. லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? 70% லோன் பண்ணி தரேன் சார். லேண்டுக்குன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து 90% லோன் பண்ணி தரோம். நீங்கள் வந்து வீடாகவும் கட்டி கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஒரு கஸ்டமர் வந்து வீடாக கேட்குறாங்க, எத்தனை மாதங்களில் தனி வீடாக கட்டி கொடுக்க முடியும்? 6 மந்த்தில் கட்டி தரோம் சார். 6 மாதம் போதும். ஆமாம் ஆமாம். சரி. இப்போ நம்ம சைட்டில் மினிமம் சைஸ் பிளாட் 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் வருது? டோட்டல் 18 lakhs 18 லட்ச ரூபா வரும் சார். 18 லட்சம் சேர்த்து. அந்த பிளாட் வாங்க டவுன் பேமெண்ட் மக்கள்கிட்ட எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 3 லட்ச ரூபா கட்டினா போதும் சார். ரிமைனிங் லோன் பண்ணி தரல 15 லட்ச ரூபா. 18 லேக் பிளாட், அதில் 3 லட்சம் டவுன் பேமெண்ட், 15 லட்சம் வந்து ஆல் பேங்க்ல லோனாக பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக சார். ஒரு கஸ்டமர் நம்ம சைட்டை பார்க்க ஆசைப்படுறாங்க, கண்டிப்பாக. சைட் விசிட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? கேப் அனுப்பிச்சிடுறேன் சார். ஃபோன் பண்ணால் போதும். அந்த எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கு வந்து கேப் வரும். அவங்க வந்து மக்கள் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பிளாட் பிடிச்சிருந்தா வாங்கலாம், வீடு வேணாலும் கட்டி கொடுக்க தயாராக இருக்கீங்க. தாராளமாக. இந்த அருமதை சைட் தாண்டி சென்னையில் வேறு எங்கெல்லாம் பிளாட் போட்டிருக்கீங்க சார்? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னேரி சரௌண்டிங்கில் நிறைய சைட் பண்ணியிருக்கேன் சார். பொன்னேரியில் மட்டுமே ஒரு 7 ப்ராஜெக்ட் இருக்குது நம்மகிட்ட. 7 இருக்குது. ஆமாம் ஆமாம். இது எல்லாமே மீஞ்சூர் சைட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெருங்காவூர் ஏரியா, பெருங்காவூரில் சைட் இருக்குது. அதான் ரெடிஸ் பக்கத்துலேயே தான். நெக்ஸ்ட் இப்போ கடம்பத்தூர், திருவள்ளூர், புட்லூரில் சைட் இருக்குது நம்மகிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு மோசூரில் சைட்டு அப்கமிங் சைட் வரப்போது. நெக்ஸ்ட் இதே நம்ம அருமந்தையிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா ஞாயிறில் வந்து நல்லா மெயின் ரோட்டில் ஒரு பெரிய லெவட்டர்னா வரப்போகுது அப்கமிங் சைட்டு. நிறைய சைட்டு வந்து இப்போ ஆன்கோயிலும் போயிட்டு இருக்கு, அப்கமிங்கில் வரப்போகுது. மினிமம் நம்மகிட்ட ஒரு 625 ரூபாலேருந்து 3000 ரூபாயில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இருக்குது. அது இல்லாமல் சில சைட்டுக்கு நம்ம லோன் பண்ணி தரோம். சில சைட்டுக்கு பார்த்தோன்னா லோனு பண்ண முடியாதவங்க, லோனு எலிஜிபிள் ஆகாதவங்களுக்கு வந்து 50-50 EMIயில் நாங்கள் சைட் பண்ணி தரோம். 50-50 EMIலையும் பிளாட் பண்ணுறீங்க? பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம்.